இது உங்கள் நியூஸ் 5. கோவையில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஆதி மாகாளியம்மன் திருக்கோவில் 97ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கோவை கொங்கு வேளாளர் முதல் புத்திரர்கள் சமுதாயத்திற்கு உட்பட்ட இடையர்பாளையம் வீதியில் உள்ள ஸ்ரீ ஆதி மாகாளியம்மன் திருக்கோவில் மகா உற்சவ விழா 22/4/2025 அன்று தொடங்கி கரகம் பூவோடு பால்குடம் அழகு குத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் 9/5/2025 வெள்ளிக்கிழமை அலங்கார பூஜை அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அன்னதானம் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இக்கோவில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த கோவில் துவங்கப்பட்டது. அதன் நினைவாக கோவிலில் பழம்பெரும் மணி ஒன்று மாற்றப்பட்டுள்ளது. இக்கோவிலில் பல்வேறு ஊர்களில் வந்து வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு அம்மனுக்கு காணிக்கை செலுத்தி சென்று வந்திருக்கிறார்கள். பக்தர்கள் ஸ்ரீ ஆதி மாகாளியம்மன் அறங்காவலர் குழு மற்றும் இளைஞர் அணியினர் கோவில் திருவிழாவை வெகு விமர்சையாக நடத்தி வந்தனர். பொதுமக்கள் இவர்களை வெகுவாக பாராட்டினர். மேலும் நிர்வாகிகள், திருக்கோவில் திருவிழா அமைப்பாளர்கள் எஸ். ரகுநாதன், எம். மோகன், ஏ. ராமகிருஷ்ணன் அறங்காவலர் தலைவர், எம். அசோகன் அறங்காவலர் செயலாளர், ஏ. டி. கார்த்திகேயன் அறங்காவலர் பொருளாளர், கே. ரவி ஆட்டோ, எஸ். மாரிமுத்து அறங்காவலர் துணைத் தலைவர்கள், எம். கிருஷ்ணன், பூவோடு ஆதித்யன், சுகுமாரன் அறங்காவலர் துணை செயலாளர், கே. ஜி. ஆனந்தன், வெங்கடேஷ் அறங்காவலர் துணை பொருளாளர் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தனர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இருக்கிற ஸ்ரீ ஆதி மாகாளியம்மன் திருக்கோயிலினுடைய 97ஆம் ஆண்டு விழாங்க. இப்போதைக்கு நாங்களாக எடுத்து எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இதில் இடையில வந்து சில ஆண்டுகள் வந்து சின்ன சின்ன கோயில் வேலை அதெல்லாம் கணக்கு இல்லாமல் நடைமுறையில் விழான்னு எடுத்தது 97 வருஷம் ஆகி போச்சுங்க. இதில் வந்து இது வரைக்கும் எல்லாருமே எங்கள் இனத்தாரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து இந்த கோவையில் இருக்கிற எல்லாத்தோட கொங்கு மூத்த புத்தர்களுடைய சமுதாயத்துக்கு சொந்தமானதுங்க இது. இந்த கோயிலில் வந்து பல நன்மைகள் ஏற்பட்டிருக்குங்க. நல்லதொரு நிகழ்ச்சிகள், நல்லதொரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இந்த அம்மா. அதனால் நாங்கள் தொடர்ந்து எங்கள் குடும்பம் எல்லோரும் சின்னதுலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து பல இதய நிகழ்ச்சிகளை செஞ்சு எங்கள் கோயிலில் எல்லாமே உண்டுங்க. எனக்கு முன்னாடியெல்லாம் வந்துங்க ஆடுபுடி, குதிரை வேஷம், பொம்மை, பொய்க்கால் குதிரை, தடி வீசு, வால் வீசு, சுருள் கத்தி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது உடற்பயிற்சிக்கு ஏற்றதுங்க. அப்போதைக்கு இப்போது வந்து அது உடற்பயிற்சிங்க. அப்போ வந்து நல்ல ஒரு எங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு எங்கள் இனத்தார், எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே அதில் பாடுபட்டு அவங்கவுங்க சொந்தமாக இருந்து இந்த விழாவை நடத்திட்டு வந்துட்டுருக்குறோங்க. யாரோட இது இல்லாமல் முழுக்க எங்கள் இனத்தார் தான் இது. அதனால் ஆண்டுதோறும் எல்லோரும் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவோம். வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை 3 நாள் நிகழ்ச்சியாக செஞ்சுருவோம். தொடர்ந்து 15 நாளைக்கு கட்டளை பூஜையாகவும் அது தொடர்ச்சியாக வந்து இப்போதைக்குங்க ராமகிருஷ்ணன் அவர் தலைவராகவும், நான் செயலாளராகவும், தம்பி பொருளாளராக கார்த்திகேயனுங்க, துணைத் தலைவராக வந்துங்க ரவி, அப்புறம் இன்னொரு துணைத் தலைவருங்க மாரிமுத்துங்க, அப்புறம் செயலாளர் வந்து துணை செயலாளர் கிருஷ்ணனுங்க, இன்னொரு தம்பி வந்துங்க நம்ம இவருங்க பூவோடு ஆதித்தனுங்க. அவர் பரம்பரையாக அவங்க அப்பாவோட அப்பா இந்த மாதிரி மிகப்பெரிய பூவோட்டில் புகழ்பெற்றவங்க அவங்க வகையார். அதுக்கடுத்து பொருளாளராக வந்துங்க கிரி ஆனந்துங்க. இவங்களெல்லாம் வச்சுங்க இப்போ புது நிர்வாகமாக இந்த ஒரு வருஷம் ஆரம்பித்து இன்னும் நாங்கள் வந்து 100ஆம் ஆண்டு நோக்கி நான் போயிட்டுருக்குறோம். இன்னொரு 2 வருஷம் முடிந்தால் 100வது ஆண்டு விழாங்க. இதை விட மிக சிறப்பாக செய்யணும். எல்லோரும் ஒத்துழைத்து கோவை மக்களுக்கு எவ்வளவோ இன்னல் வந்தாலுமே
இந்த அம்மா வந்து எல்லா கோவை மக்களை வந்து காப்பாற்றிருக்காளுங்க. அதனால தான் இவளுக்கு ஆதி மாகாளியம்மன் பேருங்க. ஆதியிலேயே இருந்தனால பல ஆண்டுகள் இருந்து இடையில வந்து கட்டுமான பணி அது இதெல்லாம் நான் சொன்ன மாதிரிங்க, இதில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவளுங்க. கோவையில் எப்படி கோணியம்மன் தண்டு மாரியம்மோ அந்த மாதிரி நம்ம ஆதிமகாளியம்மன் கோயிலும் அது புகழ்பெற்றதுங்க. ஊர் எங்கெங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி இது நகர்த்துருங்க. இங்கே வேணுனது கிடைக்குங்க. வேண்டிகிட்டு போகிறது கொடுக்கக்கூடியவங்க. எல்லாத்தையுமே எல்லா செல்வத்தையும் கொடுத்து நல்ல முறையாக வாழ்த்தி வாழ வச்சுட்ருக்கிற ஆதிமகாளியம்மன் சார்பாக எல்லாத்துக்கும் வருகை தந்து உங்களுடைய குறைகளையுமே எங்கள் கோயிலில் வந்து ஆதிமகாளியம்மன் நேரில் வந்து சந்தித்து உங்கள் குறைகளை சொன்னீங்கன்னா நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்திமான் உடைய வழங்குறது உறுதியாக கூறுகிறேன். நன்றிங்க.